கல்லீரல்ல வரக்கூடிய காமாலை பிரச்சனை இருக்கும்போது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருந்தாலும் இத யூஸ் பண்ணலாம். அம் ரத்த சோகை இருக்கும்போது, கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், காமாலை இருந்தாலும், ஃபேட்டி லிவர் இருந்தாலும், இந்த கடுக்காய் குடிநீர், ஊறல் குடிநீர நீங்க தினமுமே குடிச்சிட்டு வரலாம். 1 மடல குடிச்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். அதேபோல இரும்பு சத்து குறைபாடு எப்படி சரி பண்ணலான்னா, சித்த மருத்துவத்தில கரிசாலை சூரணம் இருக்கு. அதேபோல அன்னபேதி செந்தூரம், ஆறுமுக செந்தூரம் மற்றும் அயவீர செந்தூரம் இந்த மாரி அயர்ன் ரிலேட்டட் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கு. எப்பவுமே மூலிகைகளால ஒரு நோய் தீரலன்னா, அடுத்தது பட்பம் செந்தூரத்தினால தான் அந்த நோய் தீரும். அப்படிங்கும்போது செந்தூரம் வகையான மருந்துகள் எல்லாமே வந்து ரத்த சோகைக்கு ரொம்ப நல்ல மெடிசின்ஸ். ஸோ ஆதிகத்து ஹெல்த் கேர்ல அயன் நீரும் கிடைக்கும். இத வந்து அயன் நீர் அப்படிங்கும்போது ஒரு 20 டிராப்ஸ் வீதம் தண்ணீல சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அயன் அப்படிங்கும்போது நம்ம இரும்பு சத்து மட்டும் உணவுகள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது கூட அயனை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா வைட்டமின் சி தேவை. ஸோ வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள். இப்போ மாதுளை பழங்கள் அல்லது நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் வந்துட்டு வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ நீங்கள் காமாலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம்.